பெரிய ஒரு சமுத்திரம் அது. ஆனால் என்ன பேசணும் அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கும்போது மகாமேரு மண்டலி ஸ்தாபகர் எம்மேல ஒரு அளவு கடந்த பிரியம் உள்ளவர். அவர் வார்த்தையை எடுத்து கொடுக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு பெரிய ஒரு காவியமோ ஒரு கிரந்தங்களோ வரணுமானா அதுக்கு அனுகிரகமானது தனியாக அது காமிக்கும். அதுக்கு இப்போ காளிதாசன் பெரிய கிரந்தங்கள் எழுதுகிறான்னா அந்த முதல் ஒவ்வொரு காவியத்தினுடைய முதல் எழுத்தை சொல்லியே அவனுக்கு அந்த அனுகிரகமானது ரகுவம்சமோ இல்லை குமார சம்பவமோ இது அது தனித்தனியாக எடுத்து வரும். அதே தான் பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமானுக்கும் அடி எடுத்து கொடுக்கறதுங்கிற மாதிரி. சுவாமிகள் போகும்போது எங்களை சொல்லிட்டு முன்னாடி என்ன பேசுறதே கேட்டேன். பாபுலோபனிஷத்தில் கொஞ்சம் நிமிஷம் சொல்லிட்டு பாக்கி 10 நிமிஷம் சொல்லுங்க, ரொம்ப சௌரியமாக போயிடுது. அதாவது பாவனை சாதாரணமாக இப்போ பாருங்க, முன்னால் பாயசம் சாப்பிடணும்னு கொண்டு வைக்கிறான். என்னன்னு கேட்குறேன். பாயசம் பார்த்தா தெரியலையா? வெள்ளையா இருக்கு. முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாம் முதக்கிறது. கொஞ்சம் அந்த குங்குமம் போட்டதுனால சிகப்பு தெரியறது. ஆனால் குங்குமப்பூடைய இதுவும் 1-2 கண்ணால் தெரியறது. அரிசியை பாலில் வந்ததுனால அதுக்கு பாயசம்னு பேர். அது அந்த பேஸ்ட் மாதிரி அதுவும் தெரியறது. அரிசி இல்லை, சாதம், அது குழஞ்சு, ஆனால் அதோட உருவம் தெரியறது. பாலில் பண்ணியிருக்குங்கிறதுனால அந்த வெள்ளையாக இருக்கிறதுனால அனுமானம் பண்ண முடியாது. எனக்கு சில ஆசைகள் திருப்பி சாப்பிடணும்ட்டு ஒரு மனசில். இதில் சர்க்கரை போட்டிருக்கேளா அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் சர்க்கரையை கண்ணால் பார்க்க முடியுமோ? பார்க்க முடியாது. அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். அதை குடிச்சு பாருங்க தெரியும். பாயசத்தை குடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பாயசமே இப்போ கிடையாது. இவ்வளோ நாடி பண்ண ஆர்குமெண்ட்டு விவகாரம் எல்லாம் வேஸ்ட். பாயசத்தில் என்ன இருக்கு? சாதம் குடித்த உடனேயே இவனோட உடம்போட அந்த பாயசமானது ஒன்று சேர்ந்துடுறது. இது கீவாஜா லெக்சரில் சொன்னேன் நான். இது என்னோட சொந்த கற்பனையெல்லாம் கிடையாது. சுலபமான வழி என்னன்னு கேட்டேன்னா, கற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் எவ்வளவோ படிச்சவா பேசுகிற இடத்துல ஒரு ஓரத்தில் நின்று காதில் கேட்டால் ஏதாவது 4 பதங்கள் நமக்கு வரும். இது கீவாஜா சொல்கிறார். துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம், சிவாத்வைதம், சைவ சித்தாந்தத்துக்கு அவர் டெபினேஷன் கொடுத்துன்னு வர்றார். அதுக்கு தான் இந்த இதை ஆரம்பிக்கிறார் அவர். இது எப்படி பாயசத்துக்கும் வேதாந்தத்தினுடைய ஒரு 4 பெரிய ஒரு இதுக்கும் இதில் உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், முந்திரி பருப்பும் அந்த திராட்சை பழமும் பாயசத்தில் இருக்கிறது கண்ணால் உங்களால் பார்க்க முடியும். ஒரு ஸ்பூனால் தனியாக அதை எடுத்துட முடியும். அதுதான் துவைத்தம். குருக்கும் சிஷ்யனுக்கும் உள்ளது. அத்வைதம் செல்லாத ஒரே இடம் என்னன்னா குரு சிஷ்ய பாவம் ஒன்று தான். எனக்கு குருவும் நானும் ஒன்றுன்னு இவன் சொல்லிட்டானோ அன்னைக்கு குரு அங்கிருந்து மறைஞ்சிருவார். ஏன்னா இவன் அந்த குருஸ்தானத்தை சேர்ல ஏறி உட்காந்தாச்சு சொல்லியாச்சு. இருக்கிறது ஒரு சேர் தான் உண்டு. இப்போ தனியாக பிரிக்கலாம். வேணுமானா நம்மளும் கூட சேர்ந்துக்கலாம். அவர் பண்ணுற பூஜையில் கலந்துட்டு பிரசாதம் வாங்கிக்கலாம். இல்லாட்டா ஏதாவது பூஜைக்கு நம்மளும் ஆனந்தம் செய்யலாம். ஆனால் குருங்கிறது சிம்மாசனத்தில் இருக்கார்.
நான் பாதத்தில் இருக்கேன். துவைத்தம். என்னைக்குமே பகவான் தனி, நான் தனி, என்னுடைய கர்மா கைங்கரியம் பண்ணிண்டே இருக்கிறது அப்படிங்கிறது துவைதம் முடிஞ்சு போயிடுது. விசிஷ்டாத்வைதிக்கு சொல்றார். பாயசம் முதல்ல அரிசினால பால்ல வந்தது பாயசம் சொல்லியிருக்கேனா, இப்போ அந்த கிண்ணத்துல பார்த்தேன்னா அந்த சாதமானது கொஞ்சம் நல்லா உப்பி ஊதிண்டு தெரியும். இது சாதம் இல்லை, ஆனா அதை தனியா பிரிக்க முடியாது. அதிலிருந்து பாலையும் அரிசியையும் தனியா பிரிக்க முடியாது. ஆனா ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதும் சேராத மாதிரி ரெண்டும் தெரிஞ்சுட்டு இருக்கிறது விசிஷ்டாத்வைதம். அத்வைதம் உள்ள போட்டிருக்கிற சர்க்கரை கலந்திருக்கு. சர்க்கரை போட்டிருக்கான்னு கேட்டா குடிச்சு பாரு. குடிச்ச உடனே என்னாச்சு, சர்க்கரையும் இல்லை பாயசம் இல்லை ஒண்ணுமே கிடையாது, இவன் தான் இருக்கான். அதாவது மகா வாக்கியங்கள்லாம் சொல்றேன், தம் தம் அசி தத்து அகம் பிரம்மா அஸ்மி எல்லாம் சொல்றதெல்லாம் நானே பிரம்மா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எல்லாம் நான் தான் சொல்லியாச்சுன்னா இது பாயசம் உள்ளுக்குள்ள போயிடுத்து, இவனுக்குள்ளதான் பாயசம் இருக்கு. இதை எதுக்காக இங்க சொல்றேங்கிறத பார்க்கணும். பாவனோபனிஷத்துன்னா பாவனைனால நீ அம்பாளை உபாசனை பண்ணி அதனுடைய பலனை நீ அனுபவிக்கணும். இந்த பாவனோபனிஷத்துங்கிற பேர் நான் என்னைக்கு கேட்டேங்கிறது ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம். எனக்கு சௌகரியமாக நான் எப்பவுமே ஐ வில் டேக் த ஈஸியஸ்ட் கோர்ஸ் தான் எடுத்துப்பேன். எது நம்மளால முடியுமோ, எதுனால நமக்கு நல்லது சர்வ நிச்சயமா கிடைக்கும்னு தெரியுமோ, ஐ வில் டேக் ஒன்லி தட் ரூட். என்னுடைய பிதாமகர் அவரும் ஒரு சன்னியாசி. அவருக்கு இந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை பூராத்தையும் அதை ஒரு வரி கூட பெறாம அனுசரிக்கணுங்கிறது அவருடைய ஆசை. என்னுடைய காரியம் என்னன்னா, அவர் எப்பவாவது கூப்பிட்டால் என்னான்னு பதில் கேட்கணும், முடிஞ்ச காரியத்தை செய்யணும். இதுதான் என்னுடைய வேலை. அதுக்கு எனக்கு என்ன கூலி கிடைக்கும்னா, அவருக்கு யாரையும் வச்சுட்டு போட பழமோ பாலோ நான் அனுபவிச்சுக்கலாம் சுதந்திரமா. அதுக்கப்புறம் என்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன் தான் அது. ஏன்னா அவர் சாப்பிட்றது முதற்கொண்டு எல்லாம் கணக்குத்தான். அவபத பிரயோகம் பண்ணக்கூடாதுங்கிறனால வேணும் வேண்டான்னு ஒன்றும் சொல்லவே மாட்டார். இலையில என்ன போட்டிருக்கோ அதை பூராத்தையும் சாப்பிட்டுருவார். அதனால பரம்பரதை ஜாக்கிரதையா பார்த்து தான் பரம்பரணும். ஒரு நாளைக்கு சாந்தி பாடம் வாசிக்கிறது, வேதாந்தம் முதற்கொண்டு சாந்தி பாட கிரமமாக தான் அவர் வேதாந்தம் அவர் அப்படித்தான் படிச்சவா. என்னோட வேலை சாந்தி பாடத்துக்கு எத்தனை பேர் வருவா அன்னைக்கு சொல்றாங்கிறதுக்காக அத்தனை இடத்துக்கு ஆசனத்தை போட்டு இவருக்கு கிருஷ்ணாஜனம் போக்குவரத்து எடுத்து சிக்கு பிளகா எடுத்து வச்சு அந்த சாங்கர பாஷ்யத்தில் அன்னைக்கு ஏதோ 2-3 புஸ்தகம் வச்சிருப்பார். அவர் சொல்லுவார், அந்த சகப்பாட்டையை எடுத்து வை அப்படின்னாருன்னா அதை அந்த புத்தகத்தை தூக்கி அங்கே எடுத்து வைக்கிற என்னோட வேலை முடிஞ்சது. இந்த தூண்கள் இருக்கிற மாதிரி நானும் ஒரு தூண் பக்கத்தில் நின்றுட்டு இருப்பேன். எனக்கு உட்கார்றதுக்கு யோக்கியது கிடையாது. பெரிய பெரியவாள்லாம் உட்கார்ந்துட்டு சாந்தி முதல்ல பொருள் சாந்திகள்லாம் சொல்லிவிட்டு உடனே அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஆரம்பித்து அது வரதான் இன்றைக்கி என்ன சூத்திரமோ அர்த்தம் நடக்கும். ஒரு நாளைக்கு கேட்டேன், நான் கூப்பிடுறது மகாதேவான்னு கூப்பிடுவேன். மகாதேவா, வேதாந்தங்கள்லாம் நன்னா சொல்கிறேன், எனக்கு ஒரு சப்தத்துக்கு கூட அர்த்தமானது புரிய மாட்டேங்கிறது. என்னமோ சம்ஸ்கிருதத்தில் நீங்கள் மாதிரி கடை என்னமோ ஒப்பிச்சுட்டு போகிறாள், அவளும் மண்டையாற்றா ஏதோ காரணம் கேட்கறாள் சொல்கிறேன். இப்போ எனக்கு இதை கேட்கறதுனால எனக்கு என்ன லாபம் கேட்குறேன். அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் என்னன்னா, யார் எதை கேட்டாலும் அதை ஒரு பெரிய ஒரு காரியமாக எடுத்துட்டு கரெக்டாக பதில் சொல்லுவார். அது கேலியாகவோ
விளையாட்டாகவோ எடுத்துக்க மாட்டார். அவர் சொன்னார், இப்போ நீங்க தீர்த்தங்கள், சுவாமி தரிசனம், தீர்த்தாடனம், க்ஷேத்ராடனம்லாம் போறேளே, அதுல என்ன லாபம்னு என்ன கேட்கிறார். அது கரெக்டா பதில் சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னால நடந்த கிளாஸ் சூத சம்மையில அவர் கிளாஸ் எடுத்தார். அதுல ஒவ்வொரு க்ஷேத்திரத்தை பத்தியும் ஒவ்வொரு தீர்த்தத்தை பத்தியும் அதெல்லாம் விஸ்தாரமா எழுதியிருக்கு. நான் சொன்னேன், அதில் பாபங்கள் போகும், புண்ணியம் கிடைக்கும்ட்டு நீங்க தானே சொன்னேன் மகாதேவான்னு. சரி, அதுல உபவாசம், ஏகாசி விரதம், இந்த விரதம் இதெல்லாம் சொல்லி என்ன கிருஷ்ணாச்சரண ஆச்சரணம் என்ன பண்றது, என்ன இது, அதுகள்லாம் அதெல்லாம் வருது. அதுல அவர் சொன்னார், அதுகளெல்லாம் ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் ஒவ்வொரு தீர்த்தத்திலையும் தரிசனமோ ஸ்நானமோ பண்ணினால் எவ்வளவு கிருஷ்ண பலன்னு எழுதியிருக்கு. கோடிக்கரையில் அக்னி தீர்த்தம், அந்த தனுஷ்கோடி அங்க ஸ்நானம் பண்ணினால் 12 கிருஷ்ண பலன் கிடைக்கும். இந்த வேதாந்த சிரவணம் பண்ணினால், வேதாந்த பாடம் சொல்றாள், அத காதல் காட்டா 30 கிருஷ்ண பலன் கிடைக்கும். நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப சுலபம், கேட்கத்தானே சொல்லியிருக்கார், மனசுல வாங்கி திருப்பி சொல்றதான் அடைஞ்ச, கேட்கறது கேட்டு போறோம். அதுல என்ன லாபம் கிடைச்சதுன்னு இங்க கேட்பேன். அதிலிருந்து யாராவது ஏதாவது பேசுறேன்னா அவ பக்கத்துல நான் கேட்டு இருப்பேன். ஒன்னும் எனக்கு தெரியாததுனால நான் கேள்விகள் கேட்க மாட்டேன். கேட்காதுக்கு அதான் காரணம். அவர் கூட இங்கிருந்து காசியில் இங்கிருந்து முடிஞ்சது உடனே இங்கே தங்க வேண்டிய சந்தர்ப்பம், பரமாச்சாரியால் யதி தர்மங்களுடைய அந்த இதை பற்றி யதி தர்ம பிரதீபிகான்னு ஒரு கையெழுத்து பிரதி, அதாவது ஏட்டில் எழுதி வச்சிருந்தார். அதை நீங்கள் அதை புஸ்தகமாக போடணும்னு அவர் ஆக்ஞை பண்ணதுனால சங்கர மடத்தில் இருந்து ஒரு வருஷம் கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியமும் எனக்கு கிடைச்சிது. காசிக்கு இங்கேருந்து போனேன் கூட. காசியில் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன், மகோபாத்தியாய அனந்த கிருஷ்ண சாஸ்திரிகள், அதுக்கப்புறம் ராமநாத தீட்சிதர், அதுக்கப்புறம் கேபி நாராயண சாஸ்திரிகள். இது ரொம்ப முக்கியமான வேர்டு. அவருடைய தம்பி தான் கேபி சங்கர சாஸ்திரிகள்னு மைசூரில் பிரின்சிபாலாக இருந்தார். இவர் பால்காடு அந்த சான்ஸ்கிரிட் காலேஜிலிருந்து கேபி நாராயண சாஸ்திரிகள், ரொம்ப பெரியவர். எனக்கு சின்ன வயசு 22 வயசு. அப்போ இவளுக்கு வரும்போது நான் இந்த மீடியேட்டர், நான் தான் சுவாமிகளை பார்க்கணும், இல்லை பேசணும், வைக்கணும் அப்பாடுன்னா நான் கூட நின்று இருக்கேன். அவரை கேட்கிறார், பாவனோபனிஷத் பிரயோகத்தை நீங்க பார்த்திருக்கேளா அப்படின்னு அவர் கேட்கிறார். இவர்கிட்ட இவர் மண்டையாட்டு, பாஸ்கர் ராயர் பிரயோக விதின்னு ஒன்று எழுதியிருக்காரு, அதை நீங்க அனுஷ்டானத்தில் வச்சுட்டு இருக்கேளா அப்படின்னு கேட்கிறேன். அது வரையும் நான் இந்த பதத்தை நான் கேட்கல. இது நான் சொல்றது 1960 ஜூன் ஆர் ஜூலையில் உங்களுக்கு சொல்றேன். அப்போ அந்த நான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த இடத்துல ஒரு 10-12 சன்னியாசிகள் உண்டு அங்க. இவர் இந்த கஜானந்தான் கிட்ட இவர் சன்னியாசம் வாங்கினுங்கிறதா தான் இவர் பாலக்காட்டில் இருந்திருக்கார். ஏன்னா அவரும் பாலக்காட்காரர் தான். அங்க பிரம்மேந்திர மடம்ங்கிற இடத்துல தான் அவர் இருக்கார். அவர் சொல்றார், அவர் பெரிய ஸ்ரீபதி உபாசகர். நான் நிறைய நியாசங்கள், ஸ்தோத்திர பிரகரணங்கள், அது இது எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கேன். எனக்கு என்னமோ இந்த பாவனோபனிஷத்து தான் முடிவாக நம்ம அனுஷ்டிக்கக்கூடிய காரியம்னு எனக்கு தோன்றது. உங்க அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்கணும். இவர் சொன்னார், அதுதான் என்னோட அபிப்பிராயமும். ஆனால் பாக்கி எல்லாத்தையும் அனுஷ்டானத்தை பண்ணி அந்த பாவனோபனிஷத் என்னன்னு தெரிஞ்சிட்டாத்தான் அதனுடைய ருச்சியானது தெரியும். எப்படின்னு கேட்டேன்னா, சாதாரணமா ஒரு வஸ்து நம்ம கையில சுலபமா கிடைச்சுடுத்தோம்னா நமக்கு அதனுடைய மதிப்புங்கிறது தெரியாது. கஷ்டப்பட்டு
அதுக்கு முயற்சி பண்ணி 4-5 தடவை கீழே விழுந்து ஒன்றை நம்ம அடைஞ்சோம்னா நமக்கு அதனுடைய பெருமையானது தெரியும். அதுதான் நீங்கள் சொல்கிறது தான் இது. நான் அனுஷ்டானத்தை வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். நீங்கள் அனுஷ்டானத்தில் வச்சுருக்கிறது மாத்திரம் போராது, அதை நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் அதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற. எங்கள் அப்பாவை நாங்கள் அந்த சமயத்தில் அண்ணான்னு கூப்பிடுவோம். அவர் தான் அவருக்கு பிரதம சிஷ்யர், நாங்கள் சிஷ்யனுக்கு நான் சிஷ்யர். இவர் ஒரு வார்த்தையை ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கணுமானா அவர் அதை தரோவா ஆனதுக்கு அப்புறம்தான் ஒருத்தருக்கு அவர் சொல்லித்தருவார். சரி, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஏற்பாடு பண்ணி நான் பண்ணுறேன். அவர் விரும்பி கேட்குறார். அப்போ அவர் அதுக்கு பாவனோபரிஷத்துக்கு அவர் ஒரு வியாக்கியானம் தமிழில் எழுதியிருக்கார். அது ஒரு 24 பக்கம். அது எனக்கு பிரிண்டில் யார்ட்டையாவது இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. அது 1950-56 ஏதோ பிரிண்ட் பண்ணது. ஒரு ரொம்ப சின்ன புஸ்தகம் தான் அது. அதில் இருந்துருக்கு. இப்போ அதனுடைய ஆசையினால தான் இப்போ திருப்பி அது இல்லையேங்கிறதுக்காகத்தான் இப்போ பிரிண்ட் பண்ணிது. அப்போ அவர் சொன்னார், எனக்கு ஒரு ஸ்ரீவித்யா ஹோமம் ஒன்று பண்ணணும். இத்தனை நாளாக நான் பூஜைகள் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு பூஜை பண்ண முடியலை, வயசாகிடுத்து. இப்போ ஞாசங்களையும் ஸ்தோத்திரத்தையும் நான் வச்சுட்டுருக்கேன். எனக்கு அப்போ எங்கிட்ட பேசும்போது அவருக்கு 80-85 வயசு. இன்னும் எத்தனை நாள் நான் காசியில் வாசம் இருப்பேங்கிறது எனக்கு தெரியாது. அதுக்குள்ளே எனக்கு ஒரு இங்கே ஸ்ரீவித்யா ஹோமத்தை நான் பண்ணி எனக்கு அதை பார்க்கணும். அவருக்கு அது காசியில் நிறைய சிஷ்யர், நிறைய பேருக்கு பாடமெல்லாம் சொல்லுவார். அப்போ ஸ்ரீவித்யா ஹோமம் நடந்தது. போன உடனே நான் இவர்கிட்ட கேட்குறேன், அவர் ஏதோ உங்களை ஹோமம் பண்ணுன்னார், நீங்கள் ஹோமம் பண்ணினேள். அவர்கிட்ட சொல்லும்போது அதில் உள்ளது தான் இது இல்லாட்ட அது. இதுக்கு பேர் தான் மகாயாக கிரமாராத்யான்னு, மகாயாகத்தினுடைய கிரமத்தில் ஆராதனை பண்ணக்கூடியதுங்கிறது தான் இந்த பாபரோஷத் பிரயோகம். என்னமோ சொன்னேன், அவரும் ஆமான்னு சொன்னார், நீங்களும் சரின்னு சொன்னீங்களே, எது 2 1 கேட்டேன். அவர் சொன்னார், இந்த உபாசனா மார்க்கத்தில் உத்தமமான ஒரு உபாசனைன்னு பண்ணினால் ஸ்ரீவித்யோபாசனை தான். அதுக்கு மிஞ்சின உபாசனைங்கிறது கிடையாது. இப்போ ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்மளா அதை விட்டாலும் சரி, இல்லை அது உங்களை விட்டாலும் சரி, இந்த வைசியன் மாதிரி இருந்தாலும் சரி, ராஜா மாதிரி இருந்தாலும் சரி, நானா வீட்டை விட்டு ஓடி வந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவான விரட்டி விட்டாலும் சரி, ரெண்டுக்கும் ஒரே பலன் தான். ஒன்றா நான் இருக்கிறதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் நேற்று தள்ளணும், இல்லாட்டா அது என்னை விட்டு ஒன்றா போகணும். கர்மடஸ்தாலுடைய மதம் என்னன்னு கேட்டேன்னா, யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹ்யாத், உயிர் இருக்கிற பிரியந்தம் நீ அக்னிஹோத்திரத்தை நீ பண்ணிட்டு வரணும் இருக்கு. இப்போ நான் சொல்ற மாதிரி இன்னைக்கு காலம்பர கொஞ்சம் சிரமமா இருக்கு, சந்தியாவனத்தை விட்டுறலாமா? இப்பதான் சொல்லி முடிச்சார். நித்திய கர்மவத்து, சில கர்யாமக்களை நம்ம செய்யணும்னு எழுதி இருந்தால் அது அவசியம் நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு இருந்தால் அதுக்கு ஒரே வழி என்னன்னா, வேலை பண்ண வேண்டாம்னா ப்ரமோஷனை வாங்கிட்டுறணும். அப்போ நமக்கு இந்த போஸ்ட்ல இன்னொருத்த உட்காந்து வேலையை செஞ்சிருவான். அவனை பார்த்து பண்ணினியா பண்ணலையான்னு கேட்டு இருந்தா போறோம். உனக்கு கர்மா பண்ண வேண்டாம்னு இருந்தால் அடுத்த ப்ரமோஷன் கிரகஸ்தாசிரமத்திலிருந்து சன்னியாசத்துக்கு போயிடும். கர்மா ஒன்றை விட்டுரும். கர்மாவோடு விடாது, கர்மாவோடு சேர்த்து நிறைய ஒன்றை சேர்ந்து ஒன்று பந்தங்களும் நிறைய விடும் அதில். அப்போ என்னைக்கு இதை பண்ண வேண்டாம்னா என்னைக்கு பண்றோமோ அப்படிங்கிறதுக்காக. இது கர்ம காண்டம் வேதாந்தத்துக்கு தான். இது
நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட் உபாசனா மார்க்கம். ஒன்று பார்த்தேன்னா ஆதிசங்கரர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம், உபனிஷத்துக்கு பாஷ்யம், கீதைக்கு பாஷ்யம் பிரமாதமா எழுதியிருக்கார். அதே சங்கரர் தான் அழகாக சௌந்தரலகரிய அனுபவிச்சு ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அதை படிச்சு பார்க்கும்போது நமக்கு சாட்சாத்தா தெரியும். என்ன பாக்கியம் இருக்கு அம்பாளை ஒவ்வொரு அங்கமா பார்த்து வர்ணிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அந்த மாதிரி சொல்லிட்டு திரிசதிக்கு பாஷ்யத்தை எழுதுறார். அந்த பஞ்சதசியோடைய ஒவ்வொரு நாமாக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் 20 ராமா இருக்கக்கூடிய அந்த திரிசதிக்கு அவருடைய பாஷ்யம் எழுதுறார். சகல க்ஷேத்திரத்துக்கும் போய் அந்த இடத்துல